திரு அப்பாவு அவர்கள் அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதாவது தங்கம் யார் விக்கிறா வாங்குதா பாருங்க. இதனால யாராலையும் வீடுகள்ல கல்யாணங்கள் பண்ண முடியல, ஒரு தாலி செயின் கூட வாங்க முடியல, ஒரு புட்டு தங்கம் கூட வாங்க முடியாம எல்லாரும் ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அத்தனை பேரும் மாண்புமிகு பாரத பிரதமருடைய ஆள். சாக்கு கிடைச்சா சொல்லிடுவாங்களே ஜிஎஸ்டி தப்பு, ஜிஎஸ்டில பிரச்சனை, ஜிஎஸ்டி பணம் வரல, வந்த பணத்துக்கு கணக்கு கேட்கறோம், அதுக்கு பதில் இல்லையா, ஆனா பணம் வரலன்னு வாங்க இல்லையா. இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் அமௌண்ட் மட்டுமே 17.4 lakh crores. அப்புறம் ஆபாச வீடியோஸ் இன்ஸ்டாகிராம்ல போடுறவங்களை வச்சு கல்வித்துறையில ஒரு அவேர்னஸ் கேம்பெயினுக்கு வீடியோ எடுக்க வைக்கிறது. வாட் மெசேஜ் ஆர் யூ ட்ரைங் டு கிரியேட் டு தி பீப்பிள் ஆர் டு தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் தமிழ்நாடு? வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். இப்போ சமீபத்துல இங்க இருக்கிற அசெம்பிளியோடைய சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதாவது தங்கம் யார் விக்கிறா வாங்குதா பாருங்க. தங்க விலை இப்படி ஏறிடுச்சு, ஒரு சாவரன் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல விலை வந்துருச்சு. இதனால யாராலையும் வீடுகள்ல கல்யாணங்கள் பண்ண முடியல, ஒரு தாலி செயின் கூட வாங்க முடியல, ஒரு புட்டு தங்கம் கூட வாங்க முடியாம எல்லாரும் ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க. நீங்க 1 பவுன் 1/2 பவுன் தங்கம் வச்சு தாலி கட்டி கொடுக்க முடியுமா நம்ம பிள்ளைகளுக்கு? ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அத்தனை பேரும் மாண்புமிகு பாரத பிரதமருடைய ஆள். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு சபாநாயகரா இருந்துகிட்டு இந்த அளவுக்கு கூட நாலேஜ் இல்லாம எப்படி ஒரு வீடியோ அவரால் போட முடியுது? இல்ல வேணும்ட்டே தெரிஞ்சுதான் போடுறாங்களா? ஏன்னா நிஜமாவே நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற பாமர மக்களுக்கு நிஜமாவே இப்ப தங்க விலை உயர்ந்துதான் போயிருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நான் இப்ப தங்க விலை உயரல, நரேந்திர மோடி அவர்கள் நாளை காலையில தங்க விலையை குறைச்சிருவாருன்னு இந்த பொய்யான பித்தலாட்ட ஸ்டேட்மெண்ட், இந்த நரேட்டிவ் எல்லாம் நான் கொடுக்கறதுக்கு இங்க வரல. ஆனா அதுக்கு முழு காரணம் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்றத பத்தி கவுண்டர் கொடுக்கறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன் வித் வேலிட் பாயிண்ட்ஸ். ஏன்னா பாமர ஜனங்கள் என்ன நினைச்சுப்பாங்க, ஆமாப்பா ஒரு பொட்டு தங்கம் கூட இப்பெல்லாம் வாங்க முடியல, தாலி செயின் கூட வாங்க முடியல, வீட்டுல கல்யாணம் கூட நம்ம பேச முடியல, ஒருவேளை இவர் அப்பா ஐயா சொன்ன மாதிரி தங்க விலை ஏறினதுக்கு பாரத பிரதமர் தான் காரணமோ அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி எந்த விதமான நினைப்பும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா கடந்த 4.5 வருஷமா தமிழ்நாட்டுல பொருளாதார ரீதியா என்ன வளர்ச்சி ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா நோ பதில். ஏன்னா அது ஒன்லி இண்டஸ்ட்ரி சர்வைவிங் இஸ் டாஸ்மாக். மத்தபடி இங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு கேட்டா நோ ஆன்சர். ஏதாவது ஒரு 4 கடை, பிரியாணி கடை, இட்லி கடை, ஸ்வீட் கடை, இவங்க எல்லாம் எக்ஸ்ட்ராவா ஒரு 100 அவுட்லெட் அவங்க திறந்துக்கிட்டாங்கன்னா அது தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சின்னு பேசிக்க வேண்டியது. இந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்ண வேண்டியது இல்லையா? பெரிய கம்பெனி எங்க கிட்ட கிட்டத்தட்ட 15,000 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்ல வேண்டியது. கட்சியில அந்த கம்பெனியே அறிக்கை விட்டுறாங்க, அந்த மாதிரிலாம் நாங்க எதுவுமே பண்ணல, 15 கோடி கூட நாங்க இன்வெஸ்ட் பண்ணல, அப்புறம் தானே 15,000 கோடி கிட்ட. இதெல்லாம் நான் அப்ராக்சிமேட் ஃபிகர்ஸ் சொல்றேன், உடனே நீங்க அதை புடிச்சுக்காதீங்க, ஏன்னா இதுதானே வழக்கம். அதுக்காக நான் இதை சொல்றேன். அண்ட் என்ன டெவலப்மெண்ட்ங்கிறாங்களே, என்ன டெவலப்மெண்ட் நடந்திருக்கு? கொள்ள. ஆமா, இப்ப கூட சமீபத்துல பாத்தீங்கல்ல, பீகார் அந்த மைக்ரண்ட் ஒர்க்கர் என்ன ஆயிருக்கு, அவரையும் கொன்னு அந்த குழந்தையையும் கொன்னு, அண்ட் அதை எங்க கொண்டு போய் அந்த பேக வைக்கிறாங்க? வெரி வெரி நியர் டு 2 போலீஸ் ஸ்டேஷன்ஸ். எந்த ஏரியால? ஒரு பிரைம் லொகாலிட்டி லைக் இந்திரா நகர். இதுதான் நல்லா டெவலப் ஆயிருக்கு. கிரைம் ரேட் இன் தமிழ்நாடு நல்லா டெவலப் ஆயிருக்கு. கஞ்சா புழக்கம் நல்லா டெவலப் ஆயிருக்கு. டாஸ்மாக் கடைகள் நல்லா டெவலப் ஆயிருக்கு. இதுதான் 4.5 வருஷமா திராவிட மாடலின் சாதனை. இத பத்தி எல்லாம் பேச முடியாது. So take diversion, as usual take diversion tactics. தங்க விலை உயர்ந்ததுக்கு காரணம் திரு நரேந்திர மோடி. ரொம்ப காமெடியா இருக்கு இதை கேட்கறதுக்கே. ஒரு பக்கம் கோபம் வருது, ஏன்னா தமிழ்நாட்டுல எந்த விதமான லா அண்ட் ஆர்டரும் இல்ல. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்கும் போது சிரிப்பு வருது. தங்க விலை உயர்ந்ததுக்கு உண்மையான காரணங்கள் என்னன்னு திரு அப்பாவு அவர்களுக்கு தெரியும், தெரிஞ்சும் வேற மாதிரி பேசுறாரு. சோ நான் இப்ப அதை கிளாரிட்டி கொடுக்கறேன். The price of a sovereign of gold இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் திரு நரேந்திர மோடி அவர்கள் கிடையாது. உலகத்துல நடக்கிற பல விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா யுக்ரைன் போர், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸோட அந்த நிலையற்ற தன்மை, இது மட்டும் இல்ல, அமெரிக்க மத்திய வங்கியோட வட்டி விகித மாற்றங்கள், இதெல்லாம் தான் some of the reasons why
the gold price has increased to this level. இதுக்கு காரணம் திரு நரேந்திர மோடி அவர்கள் கிடையாது. முதல்ல தமிழக மக்கள் நீங்க இதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். ஏன்னா ரொம்ப ஈஸியா இந்த நரேட்டிவை மாத்தி விட்டுருவாங்க. டாஸ்மாக் அகைன்ஸ்டா முதல் கையெழுத்து போடுவோம்னு சொல்லிட்டு இப்ப டாஸ்மாக் வழக்க கையெழுத்து போட்டுட்டு இருக்கிற அரசாங்கம் தானே இது. அதனால அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. ஆனா அதை நாம நம்ப கூடாதுங்கிறதுக்காக தான் இதை நான் இவ்வளவு தெளிவா உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். குளோபலி so many things are happening. அப்ப டெஃபினட்டா எல்லா கண்ட்ரிக்கும் அந்த பாதகம் ஏற்படும். அதுல பாதிக்கப்படுற ஒரு கண்ட்ரி இந்தியாவும் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இந்தியாவுடைய இக்கானமி எந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு ரொபஸ்ட் ஆயிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு ஸ்ட்ரெங்தன் ஆயிட்டு இருக்கு in the midst of all these global problems, அதையும் நம்ம பார்க்கணும். எக்கனாமிக் சர்வே 2025-2026 எடுத்ததுல இந்தியா is one of the fastest growing economies. உலகத்துல இத்தனை பிரச்சனை, இத்தனை அன்ஸ்டெபிலிட்டி, இத்தனை விஷயங்கள் நடந்தாலும் இந்தியா ஸ்டேபிளா வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்தியா இஸ் டெஃபினெட்லி கோயிங் ஆன் த ரைட் ட்ராக், டெவலப்பிங் அப்படின்னு தான் வந்திருக்கு. இதுல என்ன முக்கியமான பாயிண்ட்னா, இந்த ஜிடிபி growth இருக்கு பாத்தீங்களா, இது 7.4%. கடந்த 4 வருஷமா சஸ்டெயின்ட் growth நடந்திருக்கு. இது சும்மா ஒன் ஆஃப் கிடையாது. அத சொல்லுது எது? இந்த எக்கனாமிக் சர்வே. காமன் மேன், அதாவது ஆம் ஆத்மி, பாமர மக்கள், இவங்களுடைய ஸ்ட்ரென்த் தான் இந்த எக்கானமி grow ஆவறதுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் சஸ்டெயினபிளா நடக்கிறதுக்கும் காரணம் அப்படின்னு இந்த எக்கனாமிக் சர்வே சொல்லுது. சோ இது ஏன் நான் சொல்றேன்னா, பாமர மக்கள் நீங்க கவலைப்பட தேவையில்லை. வேர்ல்டு சினாரியோஸ் கொஞ்சம் இப்படி அப்படி இருக்கிறதுனால தங்க விலை உயர்ந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் அதனால அப்படியே எல்லாமே நாசமா போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் நரேந்திர மோடினா நிஜமாவே இந்த வளர்ச்சிக்கெல்லாம் காரணம் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஐடி ஃபைலிங் 6.9 crores இருந்து 9.2 crores வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்ல, இவங்க எல்லாரும் திட்டுறாங்களே, சாக்கு கிடைச்சா சொல்லிடுவாங்களே, ஜிஎஸ்டி தப்பு, ஜிஎஸ்டில பிரச்சனை, ஜிஎஸ்டி பணம் வரல, வந்த பணத்துக்கு கணக்கு கேட்கிறோம், அதுக்கு பதில் இல்லையா. ஆனா பணம் வரலன்னு வாங்க இல்லையா. ஏன்னா பினான்ஸ் மினிஸ்டர் இதுக்கு ஒரு 4-5 தடவை விளக்கம் கொடுத்துட்டாங்க. கேட்டோம், கொடுத்த பணத்தோடைய கணக்கு சொல்லுங்கப்பா அப்படின்னு, அதுக்கு பதில் வரல. இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் அமௌண்ட் மட்டுமே 17.4 lakh crores. So you can understand, எல்லாரும் எப்படிலாம் ஜிஎஸ்டிய பத்தி இங்க தப்பா சித்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுலன்னு இங்க இருக்கிற மக்களுக்கு தெரியும். அதனாலதான் நான் இந்த ஜிஎஸ்டி பாயிண்ட எடுத்து கொடுக்கிறேன். So basically India is growing, is a sustainable economy. In fact உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் மத்தியில இந்த நாட்டோடைய இந்த பொருளாதாரம் அழகா ஸ்டெடியா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்டெடியா சஸ்டெயின்டா வளர்ந்துகிட்டு இருக்குங்கிறது தான் உண்மையே தவிர்த்து தங்க விலை உயர்ந்ததுக்கு நரேந்திர மோடி காரணம் இப்படின்னு எல்லாம் பொருளைகளை கலப்புறது ரொம்ப ரொம்ப தப்பு. இன்னொரு விஷயம், உங்க கட்சிக்குள்ள 1008 பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. உங்க கூட்டணி கட்சிங்கெல்லாம் சேர்ந்து வர போறாங்களா இல்லையா, யாரு டெல்லிக்கு இன்னைக்கு போனாங்க, யாரு டெல்லிக்கு நாளைக்கு போறாங்க, நேத்திக்கு யாரு டெல்லிக்கு போனாங்க, இந்த மாதிரி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இது நிஜமான உங்க கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை. அதை தீர்க்க வழிய காணுமா? அதே மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட வச்சு வீடியோ போடுறது பத்தாதுன்ட்டு இன்ஸ்டாகிராம்ல ஆபாச வீடியோ போடுறவங்க எல்லாம் கூப்பிட்டு கல்வித்துறையில ஒரு அவேர்னஸ் கேம்பெயினுக்கு அவங்கள வச்சு வீடியோ போட்டு ஷூட்டிங் எடுக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அந்த மாதிரி நடிக்கிறவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. நான் அவங்க பொழப்பு தப்புன்னு நான் சொல்லல. நான் என்னைக்குமே யாரோட பொழப்பையும் நான் இழிவுபடுத்துற மாதிரி பேச மாட்டேன். பட் வாட் ஆர் யூ யூசிங் ஹூ ஃபார் அப்படின்னு இருக்கு. என்ன மாதிரி மெசேஜ் நீங்க அடுத்த தலைமுறைக்கு குடிக்கிறீங்கிறது இருக்கு இல்லீங்களா? ஜூனியர் ஆர்டிஸ்ட வச்சு பாமர மக்கள் மாதிரி நடிக்க வைக்கிறது, அப்புறம் ஆபாச வீடியோஸ் இன்ஸ்டாகிராம்ல போடுறவங்களை வச்சு கல்வித்துறையில ஒரு அவேர்னஸ் கேம்பெயினுக்கு வீடியோ எடுக்க வைக்கிறது. வாட் மெசேஜ் ஆர் யூ ட்ரைங் டு கிரியேட் டு தி பீப்புள் ஆர் டு தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் தமிழ்நாடு? இதெல்லாம் யோசிங்க ஐயா. அதை விட்டுட்டு தங்க விலை உயர்ந்துருச்சு, யாராலையும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, இதுக்கெல்லாம் நரேந்திர மோடி தான் காரணம், இதெல்லாம் பேசுறது நிறுத்திட்டு ப்ளீஸ், ஆட்சி இன்னும் 3 மாசம் தான், இந்த 3 மாசமாவது ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் கண்டிப்பா என்ன நடக்க போகுது, என்ன மாதிரி நல்ல ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வரப்போகுதுங்கிறத எங்க அப்பா திருப்பரங்குன்றம் முருகன் பார்த்துப்பான். வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.